Hi viewers, welcome to Ramanujam Coaching Center, mobile number 7904189145, all clear arrear coaching center. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஸ்பெஷல் கேஸ் அரியரோட மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டும் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு ப்ரையராக மற்ற ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2013 2017 ரெகுலேஷனுக்கு என்னென்ன மாதிரியான மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தாங்களோ அதே மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஆன்லைன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த தடவை நம்மளுக்கு கொடுக்காம ஆஃப்லைன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அக்டோபர் 6 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணவங்க மறுபடியும் நீங்கள் உங்களோட லாகினில் போய் உங்களோட சென்டரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சென்டர் சூஸிங் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்களோட லாகினில் இப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ஆஃப்லைன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு லொக்கேஷனில் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இது எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அப்ராடில் இருந்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் ஆன்லைன் மோடாக இருக்கிறனால பிப்ரவரி மார்ச் அந்த டைமில் எக்ஸாம் எழுதினவங்களும் ஜூன் ஜூலையில் ஓப்பன் புக் டெக்ஸ்ட் டைப்பில் எக்ஸாம் எழுதினவங்களும் எல்லாருமே ஆன்லைன் மோடில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதே டைப்பில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த தடவை அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும் பொழுதே மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இது வந்து ஓகே, அக்கார்டிங்லி யூ கேன் சூஸ் இட், என்னால் வர முடியுமா வர முடியாதாங்கிறத பொறுத்து தே கேன் டிசைட். பட் இதில் வந்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணாமல் ஃபீஸ் வந்து அக்டோபர் 3 எல்லா ஆல் டைப் ஆஃப் ஸ்பெஷல் கேஸ் ஃப்ரம் 1990s 2001 எல்லாருமே எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ 15th நவம்பரில் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது அக்டோபர் எண்டுக்குள்ளேயே வந்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அட்லீஸ்ட் அதுவாவது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். என்ன அப்படின்னா இட் பி ஈஸியர், எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இன்கேஸ் அப்ராடில் இருந்தீங்க, ஸ்டில் யூ வாண்டட் டு ரைட் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கூட யூ கேன் பிளான் யுவர் ட்ராவலை பிளான் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் நான் 15 டேஸ்க்கு அப்புறம் இனி பாசிபிளி டிசம்பர் 1st வீக் ஆர் 2nd வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதில் இன்னொரு விஷயம்னா இன்றைக்கி 15ங்க, இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அவங்களோட வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் அரியர் எழுதுகிறவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடியவங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது வித்தின் 3 days டைம், அதாவது 16, 17, 18th உள்ள வித்தின் 5 PM நீங்கள் உங்களோட சென்டரை சூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் சென்டர் ஃபீஸ் பே பண்ணி உங்களோட சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணலை அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸே அதுவே உங்களுக்கு ஒரு சென்டரை நீங்கள் ஏதோ ஒரு லொக்கேஷனில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் சென்டரை சூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சென்டரை அதுவே சூஸ் பண்ணிவிடும், அந்த சென்டரில் தான் எக்ஸாம் எழுத முடியும். ஒன்ஸ் ஒரு டைம் எக்ஸாம் சென்டர் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எக்காரணத்தை கொண்டும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பெஷல் கேஸ் அரியரில் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸாமோட மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே தயவுசெய்து உங்களோட லாகின்குள்ளே போயிட்டு coe1.annanu.edu அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் போய் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் உள்ளே கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டு அதில் சென்டர் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூவில். அதில் போயிட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த சென்டரில் எது உங்களுக்கு ஃபீஸிபிளான லொக்கேஷன், எது வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும் அல்லது எங்கே எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு வந்து நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்கும், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். பட் டோன்ட் ஃபர்கெட், நிறைய டைம் கிடையாது. 15th அன்னைக்கு ஈவினிங் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 அல்லது 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் லைக் எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15th அன்னைக்கு மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அக்டோபர் 3 வந்து ஃபீஸ் கலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இனி இது வந்து எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அக்டோபர் 3லேயே 6லேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு நியர்பை ஒரு 45 டேஸ் அல்லது ஒரு 40 டேஸ் பக்கம் கழிச்சு தான் உங்களுக்கு மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மோட் ஆஃப் எக்ஸாம் இனிமேல் வந்து யூ ஹேவ் டு ட்ராவல் யுவர் பிளான் அண்ட் எவ்ரி திங், நீங்கள் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் அப்ராடில் இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா யூ ஹேவ் நோ சாய்ஸ் பட் டு என்னென்னா யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணி மேபி ஏதாவது ரெக்வஸ்ட் வந்து வைக்க முடியுமா, ஆன்லைனில் நாங்கள் எக்ஸாம் எழுதலாமா, பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது நாமினேஷன்ஸ் வந்து வியா போஸ்ட் மூலமாக நீங்கள் ஏதாவது அனுப்புனீங்க அப்படின்னா மேபி தே கேன் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த அவங்க அவைலபிள் சென்டர்ஸ் எது கொடுத்துருக்காங்களோ அதில் எந்த டைமில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குங்கிறத பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இவங்க இன்றைக்கி நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சென்டர் மட்டும்தான், இன்னும் டைம் டேபிள் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ இனிமேல் தான் டைம் டேபிள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டைம் டேபிள் ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வி மே எக்ஸ்பெக்ட் நவம்பர் 3rd வீக் ஆர் 4th வீக்கில் நம்ம டைம் டேபிள் வரும், இந்த எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் எல்லாமே வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். என்னென்ன ரெகுலேஷனில் எக்ஸாம் எழுத முடியும்னா 2001, 2004, 2008 எல்லா ரெகுலேஷனில் இருக்கிறவங்களுமே எக்ஸாம் எழுதலாம். சம்டைம்ஸ் ஈவன் 1991 அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கனாலும் தாராளமாக எக்ஸாம் எழுதலாம். பட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இந்த எக்ஸாம் மட்டுமே இல்லாமல் இன்னும் 2 எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஏப்ரல் 2022, நவம்பர் 2022 இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற நோட். அதாவது இன்னும் 2 சான்ஸ் இருக்குது, இன்னும் 2 சான்ஸ் கொடுக்குறோம் இந்த எக்ஸாம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த எக்ஸாம்னால் இம்மீடியட்டாக பிளான் பண்ண முடியலனாலும் கூட ஒர்க்கில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு பிளான் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் சென்டர் சூஸ் பண்ணும் பொழுது கரெக்டாக அந்த நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் செலக்ட் பண்ணி அதுக்குரிய சென்டர் எதுவோ நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டரை மாற்ற முடியாது, நீங்கள் அங்கே தான் எழுதியாகணும். உங்களுக்குரிய ஹால் டிக்கெட் எல்லாமே அங்கே தான் ஜென்ரேட் ஆகும். உங்களுக்குரிய ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட லாகின்லேயே எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி மேபி ஒரு 3 days 4 daysக்கு முன்னாடி உங்களுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த லேட்டஸ்ட் அப்டேட். இன்னும் நமக்கு வந்து இது ப்ரொவைட் பண்ணலை, டைம் டேபிள் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ டைம் டேபிள் கொடுக்கலைனாலும் இது ஆஃப்லைனாக எக்ஸாம் இருக்கிறனால நிறைய பேர் இடையில ஒரு பெரிய கேப் இருந்திருக்கலாம். மேபி ஒரு 5 years 6 years கூட கேப் இருக்கலாம். அந்த மாதிரி இடையில ஒரு டைம் சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ 5 years 6 years கேப் இருக்கிறவங்களுமே கூட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. என்ன ரீசன் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ஸ் அல்லது அனாலிட்டிக்கல் பேப்பர் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதே மாதிரி மோர் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஹால் டிக்கெட்ஸ், டைம் டேபிள் இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே டைம் டு டைம் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அது சேம் டே அது நெக்ஸ்ட் டே உங்களுக்கு நம்மளோட சேனல்லேருந்து வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து ஸ்பெஷல் கேஸ் அரியருக்குரிய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் நம்ம இதில் கொடுத்துட்ருக்குறோம் இப்போதைக்கு. அதனால் நீங்கள் அதை ரெகுலராக நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2001, 2004, 2008 ரெகுலேஷன், ஈவன் 2013 ரெகுலேஷன் எந்த சப்ஜெக்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த ரெகுலேஷனாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எல்லா டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸோட எல்லா சப்ஜெக்ட் இன்க்ளூடிங் எலெக்டிவ் சப்ஜெக்ட்டுமே நம்மகிட்ட மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மொபைல் நம்பர் வந்து நம்மளோட ஸ்க்ரோலிங்கில் ரன் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிகார்டிங் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி ஏதாவது query இருக்குது, மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி, சென்டர் செலெக்ஷன் பற்றி, சென்டர் எப்படி சூஸ் பண்ணுறது, அல்லது எந்த சென்டர் வந்து நம்மளுக்கு ஃபீஸபிளாக இருக்கும், இந்த மாதிரி எந்த டவுட் எக்ஸாம் ரிலேட்டடாக நம்மளுக்கு ஸ்பெஷல் கேஸ் அரியர் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இன்கேஸ் ஆன்சர் கால் அட்டன் பண்ணலைனாலும் வித்தின் 3 to 4 hours சம்ஹவ் யூ வில் பி ரிசீவிங் எ ரெஸ்பான்ஸ்.
கால் பண்ணி அதாவது ஃபோன் ரிங் ஆகலை எடுக்கலை அப்படின்னா தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூல் பி ரிசீவிங் எ ரெஸ்பான்ஸ் as soon as possible. ரொம்ப குயிக்காக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் 2001, 2004, 2008, 2013 எந்த ரெகுலேஷன் மெட்டீரியலாக இருந்தாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லா மெட்டீரியலுமே ப்ரிப்பேர்டாக ரெடியாக தான் இருக்குது. தென் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து சால்வ்டு கொஷின் பேங்க்ஸும் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண கொஷின் பேங்க்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு கொஷின் பேங்க் தேவைப்படுது அல்லது வந்து கொஷின் பேங்க் மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ண யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்ஸ் அதாவது டெஸ்ட் சீரீஸ் தேவைப்படுது, கோச்சிங் தேவைப்படுது, எந்த டைப் ஆஃப் இதனாலும் நீங்கள் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம். கோச்சிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது பண்ணும் பொழுது ரிப்பீட் பண்ணுறேன், டே வந்து பார்த்திங்கன்னா 18th November 5 PM உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் செலெக்ஷன், எந்த சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற சென்டர் செலெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். தயவு செய்து மறந்துடாதீங்க, சரிங்களா? பிகாஸ் ஒன்ஸ் 18th கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்களோட போர்ட்டல் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் போர்ட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எந்த சென்டரை உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்களோ அந்த சென்டரில் தான் எக்ஸாம் எழுத முடியும். டேட் கிராஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணாலும் தே வில் பி பிஸி வித் த கரண்ட் எக்ஸாமினேஷன். இப்போ கரண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நவம்பர் 1st வீக்லேயே கொடுத்துட்டாங்க. நவம்பர் 4 or 5, 3, 4 கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து அவங்க ரெகுலர் எக்ஸாம் ஆஃப்லைன் மோட் அப்படிங்கிறது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்களுக்குரிய ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் ப்ளஸ் அடுத்து இம்மீடியட்டாக தியரி எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தே வில் பி பிஸி. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ப்ராபப்ளி தே வில் பி பிஸி எக்ஸாமினேஷன்ஸ், ரெகுலர் எக்ஸாமினேஷன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. கொஷின் பேப்பர் அனுப்புறது, ஆன்சர் புக்லெட் சென்ட் பண்ணுறது, யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ஹேண்டில் பண்ணுறது, அவங்களோட queries அண்ட் சால்வ்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தே வில் பி பிஸி. அதில் பிஸியாக இருக்கிறனால நம்ம 18th கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் சென்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிடும். அதனால் அந்த டைம் லிமிட் வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம். நான் ரிப்பீட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா 18th வித்தின் 18th நீங்கள் போய் உங்களோட சென்டரை தயவுசெய்து செலக்ட் பண்ணிக்கிங்க. சரி, சென்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். COE லாகினில் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும், அதை கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா அந்த லாகின்குள்ளே போயிடும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதாவது மேலே இருந்து 3வது டேப், ரைட் சைடில் 3வது டேப் இருக்கும். அந்த 3வது டேப்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட செலெக்ஷன், சென்டர் செலெக்ஷன் வந்து ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு எந்த சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சென்டரை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். சரி, லிஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அதுக்குரிய லிங்க்கையுமே நான் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போய் கோத்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே அந்த லிங்க்லையும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியோட சர்க்குலரை டவுன்லோட் பண்ணணும்னாலும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் அதை பற்றி பாதர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இன்கேஸ் சென்டர் செலெக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு செலக்ட் பண்ண முடியல, இதில் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியல அப்படின்னாலும் தயங்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்டர் செலெக்ஷன் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். சப்போஸ் யாருக்காவது சென்டர் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட சென்டர்ஸ் என்ன சென்டரோ அதை நாங்கள் கேட்டு உங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு எந்தவித சார்ஜஸும் கிடையாது. தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ யூஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் வந்து தேவைப்படுச்சுன்னா நீங்கள் நம்மகிட்ட மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக ஹால் டிக்கெட் எப்போ ஜென்ரேட் ஆகும், அதே மாதிரி டைம் டேபிள் எப்போ ரிலீஸ் ஆகும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் ரிலீஸ் ஆன வித்தின் சேம் டே, அது நெக்ஸ்ட் டேக்குள்ளே உங்களுக்கு அது ரீச் ஆகும். அதனால் நீங்கள் அப்டேட்ஸ் பற்றி யோசிக்க வேண்டாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தாராளமாக நீங்கள் உங்களோட அப்டேட்ஸை இம்மீடியட்டாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே, நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் கொடுக்குற எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இம்மீடியட்டாக நம்ம அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் அனுப்பி வைப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எதுவுமே மிஸ் ஆகாது. அண்ணா யூனிவர்சிட்டியோட எந்த அப்டேட்னாலும் உங்களுக்கு வியா வாட்ஸ்அப் மூலமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். ராமானுஜம் கோச்சிங் சென்டர், ஆல் கிளியர் அரியர் கோச்சிங் சென்டர், மொபைல் நம்பர் 7904189145. எல்லாருமே இந்த ஸ்பெஷல் கேஸ் அரியர் எக்ஸாம் எழுதி உங்களோட டிகிரி ஆல் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு we are praying for the best.
தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.